ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ குவைத்தில் எப்படா ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம கடனையாச்சும் வாங்கிட்டு ஊருக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஷாக்காகவே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா டிக்கெட்டோட ரேட்டு அந்தளவுக்கு வந்து ஹையில் இருக்குது. நான் ரீசெண்டாக இப்போ வந்து அல்கைசுமா அந்த இடத்துலேருந்து போகும்போது கூட ஒரு 170 சம்திங்கு 180 வரைக்கும்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ இங்கே குவைத்தில் தற்போது ஏன் இந்த மாதிரி ரேட்டை வந்து ஃப்ளைட்ஸில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணாதீங்க, அதான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் ஒரு 20 தேதிக்கு மேற்பட்டுலேருந்து தான் ஒரு 120 அந்த சம்திங்க்கு வந்து வருது. இதே அதுக்கு அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 100 கேடிக்கு உள்ளரையே வந்துடும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பொறுமையாக வந்து போங்க. ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு போங்க. ஒரு சில முக்கியமான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு ஒரு சில சம்பவங்களை மட்டும் நம்ம வந்து பார்த்துருவோம். அதனால் புதுசாக நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்போ நான் நேற்று போட்டிருந்தேன்ல இந்த வீடியோவில் வந்து இந்த T4 சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்திருப்பேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ குவைத் ஏர்வேஸ்லேருந்து எது மாதிரியான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குவைத் ஏர்வேஸில் இப்போ போகிறவங்க வரவங்கலாம் வந்து இருக்காங்கல்ல, முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ புறப்பாடாக இருக்கட்டும் வருகையாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம நேராக காரில் போய் அங்கேயே போய் நம்ம நிப்பாட்டி இறக்கி விட்டுறலாம், அவங்க வந்து உள்ளார வந்து போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து உள்ளார வந்து போயும் நம்ம அவங்கள வந்து வழியும் அனுப்பிச்சி விட முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடையாதுங்க. இப்போ நீங்கள் உள்ளார போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வரா மாதிரி இருந்தாலும் சரி, இதை நான் குவைத் ஏர்வேஸுக்கு நான் சொல்கிறேன். வேறு அந்த ஜசீராவுக்கும் நான் வந்து சொல்ல கிடையாது. அடுத்தது ஜசீராவுக்கு வந்து சொல்கிறேன் மறுபடியும் போல். இப்போ இந்த குவைத் ஏர்வேஸ்க்கு ஆப்போசிட்டில் ஃப்ளைட் வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்புதுன்னா ஆப்போசிட் சைடில் வந்து பார்க்கிங் வந்து இருக்குது. இங்கே குவைத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த T4 எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆப்போசிட் சைடில் வந்து பார்க்கிங்கில் அங்கே தான் வந்து நீங்கள் போகிறவங்க வரவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றி விட்றதோ ஏற்றிக்கிட்டு போகிறதோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அது மாதிரி உள்ளார வந்து பயணிகளை தவிர்த்து வேறு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போர்டிங் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போகிறவங்க வந்து இந்த மேலே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் வந்து போவாங்க இல்லையா? ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஃப்ளைட்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து இப்போ நம்ம போகும்போதெல்லாம் ஃப்ளைட்லாம் வந்து கீழேருந்தே நம்ம வந்து போவோம் பார்த்தீங்களா? இறங்கி அது மாதிரியான ஒரு சிஸ்டம் இப்போதைக்கு தற்போதுக்கு வந்து இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் வந்து பார்த்துக்குங்க. மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம முன்னெல்லாம் வந்து ஒரு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 5 ஹவர்ஸுக்கு முன்னாடியே வந்து போயிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அறிவிப்பு திடீர்னு வந்து மாறுது. திடீர்னு வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துங்க, எந்த நேரத்தில் வேணாலும் வந்து அறிவிப்பு வந்து மாறக்கூடிய தன்மையில் வந்து இருக்கும். அதனால் அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்களோ ஏர்போர்ட்டில் அதை வந்து அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து ஊருக்கு போகிறவங்க பிஃபோராகவே நீங்கள் வந்து போயிடுங்க, அதான் நல்லது. அது மாதிரி குவைத் ஏர்போர்ட்டை வந்து இப்போ முன்ன உள்ள அந்த ஒரு இது கிடையாதுங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து இன்னும் இயக்கப்படலை. ஒருவேளை வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து இயக்கப்பட்டால் டிக்கெட்டோட ரேட் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம இண்டிகோவாக இருக்கட்டும், இப்போ இண்டிகோலாம் உள்ளார வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிக்கெட்டோட ரேட்டு ரொம்ப கம்மியாகிடும். இப்போ இண்டிகோ இருக்குது, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து இருக்குது, நிறைய ஏர்வேஸ்லாம் வந்து இருக்குது பார்த்திங்களா? அதெல்லாம் வந்து இன்னும் வந்து வர கிடையாது. மேபி 1 மந்த்துக்குள்ளே வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே எது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வெயிட் பண்ணி ஊருக்கு போகிறவங்க வந்து போங்க. அப்போ தான் வந்து டிக்கெட்டோட ரேட்டும் வந்து கொஞ்சம் குறையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி காம்படிஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். போகிறது வந்து இப்போதைக்கு வந்து சிரமம் தான். அப்படி அர்ஜென்ட்டுக்கு போகணும்னா இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். மெயின் வந்து 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து போயிடுங்க. நம்ம வந்து மற்ற ஆளுங்கள மாதிரி வளன்னு வந்து இழுக்க வேணாம். இப்போ அடுத்த டாபிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சைடு வந்து இருக்குது பார்த்தீங்களா? முன்ன வந்து இருந்ததை வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிறையா வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கடைகள்லாம் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்தெல்லாம் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இந்த போர்டிங் பாஸ்லாம் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து செக் பண்ணுவாங்கல்ல, அந்த இடம்லாம் வந்து இப்போ டோட்டலாக வந்து ஃபுல்லாக நவீனமயமாக்கப்பட்டதாக வந்து அந்த ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜசீரா ஏர்வேஸ். இப்போ ஜசீரா ஏர்வேஸில் முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் செக்இன் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதனால் அதை வந்து நீங்கள் ஜசீரா ஏர்வேஸில் நீங்கள் டிக்கெட்டு போட போகிறீங்க அப்படின்னா வந்து அதை 1க்கு 10 தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கிடுங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அறிவிப்பு கொடுத்ததில் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் செக்இன் வந்து பண்ணலைன்னா ஃப்ளைட்டில் வந்து ஏற்றுறதுக்கு கூட வந்து அனுமதி மறுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் ஜசீரா ஏர்வேஸில் போகக்கூடிய நம்ம ஆளுங்க அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு போகிறது நல்லது தானே. அதனால் அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு போங்க. மோஸ்ட்லி வந்து இன்னும் அந்த லக்கேஜி அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக எத்தனை கேஜி வந்து நீங்கள் கொண்டுக்கிட்டு போகணும்
அப்படிங்கிறத அதையும் வந்து கேட்டுக்குங்க. வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் வந்து வேணுமா அப்படிங்கிறத அதையும் வந்து கேட்டுக்கிடுங்க. ஏன்னா வந்து ஊருக்கு போகிறோம் இல்லையா? ஏதாச்சும் வந்து சின்னதா ஒரு மிஸ்டேக் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டா கூட நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து இங்கே உழைக்கிறதுக்கு நம்ம திருப்பி இங்கே தான் வந்தாகணும். அது ஏதாச்சும் சிரமத்தில போய் நின்றும். அதனால் கேட்டுக்கிட்டு நீங்கள் போங்க, வாங்க. மெயினா நோட் பண்ண வேண்டியது பிஃபோரா வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிடுங்க. ஓகேவா? தற்போது பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் தான் வந்து அவங்களோட விமான சேவை வந்து குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ குவைத் ஏர்வேஸா அவங்க வந்து ஒரு ஷெட்யூல்டு டேட் வந்து போட்டு குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு அட்டவணை வந்து சொல்லுவோம்ல, இந்தந்த தேதிகள்ல வந்து இங்க வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து குடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜசீரா ஏர்வேஸு ஒரு 17 இடங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதா வந்து அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து இதெல்லாம் வந்து சரியாகும். மேலும் முக்கியமான தகவல்கள் அது வேர்ல்டு நியூஸா கூட இருக்கலாம், இல்ல குவைத்தோட நியூஸ், இல்ல நம்ம தமிழ்நாட்டோட நியூஸா கூட வந்து இருக்கலாம். இது மாதிரியான முக்கியமான நியூஸ வந்து நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் ஏகே. சி யூ நண்பா.